முரளி வந்து செமையா பிளான் பண்றாரு. எப்படியாவது அபிக்கும் தனக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு மேற்கொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணும். ராகவ தப்பா நினைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளான்ஸ் பத்தி யோசிக்கிறாரு. அதன்படி வந்து அபிக்கு பெரிய ஆர்டர் ஒண்ணு கிடைக்குது. ம் அவங்களோட ஜாப்ல. அந்த ஆர்டர் வந்து நான் தான் வாங்கி குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அத வேணும்னே வந்து ராகவ் காதுல விழும்படி வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ராகவ் வந்து, "ஓ! இந்த அளவு போயிடுச்சா? இவன் ஆர்டர்லாம் வாங்கி குடுக்குறானா இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. அதன்படி வந்து அபியும் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிதுங்க, அதுக்கான பணம் தான் அட்வான்ஸாக கொடுத்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கழிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த பணத்தை வாங்கினவர் யோசிக்கிறாரு, இப்படியே விட்டால் வேலைக்கே ஆகாது, என் அக்காவோட வாழ்க்கை பறி போனாலும் போயிடும், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால் இப்படியே விடாமல் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. மறுநாள் காலைல ராகவ் கிளம்புறாரு. அபி நீ வெளியே போகணும் கிளம்பு அப்படின்றாரு. அது கேட்டு அபி வந்து, நான் எங்கே வெளியே போகணும், எனக்கு நிறைய வேலை ஒர்க்கெல்லாம் இருக்குது, நான்லாம் வரல அப்படின்றாங்க. இப்போ கிளம்ப போறியா இப்போ இல்லையா அப்படின்னோடனே, இப்போ எதுக்காக கிளம்ப சொல்கிறீங்க, சொல்கிறேன்ல கிளம்பு அப்படின்னு. ஏன்டா அவளை கிளம்ப சொல்கிற, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அஞ்சலியும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அபி என் கூட ஆஃபீஸ்க்கு வர போகிறான் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. முரளியால் தாங்கிக்கவே முடியல, என்ன இவன் நம்ம வேற ஒன்று ஐடியா பண்ணால் இவன் வேற ஒன்று பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சுந்தரி வந்து, எதுக்காக அபியெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு, அவள் தான் வந்து இந்த மாதிரி கடை நடத்துகிறாள், அப்புறம் என்ன அப்படின்னோடனே, அதெல்லாம் நடந்துட்டோம், இங்கே பாருங்கள் பாட்டி, எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் சரியாக வந்து எதுவுமே பண்ண முடில, அபிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும்ல, என்னை ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு, ஆமாடா நீ தான் வேணான்னு சொல்லிட்டியே அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாக்கா நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு ஆள் தேவைப்படுது, அபி மாதிரி வந்து ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது, நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நான் கூப்பிட்றேன், இந்த அளவு நீ அபி வச்சு கூப்பிட்றது பெரிய விஷயம்டா, உண்மையிலே வந்து உன்னை பாராட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இப்போ புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சுந்தரி முரளி யோசிக்கிறாங்க. அது எப்படி, அபிக்கு தான் தனியாக பிஸ்னஸ் இருக்குல்ல, எதுக்காக வரணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. உடனே வந்து, உங்களை யாரும் கருத்து கேட்கலையம்மாம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், ஏங்க நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சலி அபிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு விருப்பம் இருக்கா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு விருப்பம் இல்லை பாட்டி, எனக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ண தான் முடிக்கும், இவர் கூடலாம் போயிட்டு நான்லாம் வந்து அசிங்கப்பட முடியாதுப்பா, இவர் எல்லாம் முன்னாடி போட்டு கிஷனுக்கு திட்டுவார், என்னெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தான் பிஸ்னஸ் இருக்குது அதை பார்க்கணும், எனக்கு பார்த்தாதுன்னா அங்கே தைக்க வேண்டியது நிறைய வேலை இருக்குது, நிறைய ஆர்டர்லாம் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதானே பார்த்தேன், நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உன்னை எப்படி வர வைக்கிது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாராகோ. இங்கே பாருங்கள் பாட்டி, நம்மளோட பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக ஆகணும்னா அபி வந்து ஆகணும், நீங்கள் தானே சொன்னீங்க அபி தான் இதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் எல்லாமே பார்த்துக்க போகிறா செய்கிறான்னு, அப்போ இப்போவே கற்றுக்கினா தானே பாட்டி எல்லாமே பண்ண முடியும், நான் அபிக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்குறேன் பாட்டி, அவளை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்த பாட்டி மயங்கிடுறாங்க. ஒன்று அபிக்கிட்ட, என்னம்மா நான் எனக்காகவாது போகக்கூடாதா, இந்த பாட்டி கேட்குறேன்ல, எங்கள் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், நீ நான் எனக்கு ரொம்ப ஆசைம்மா, இங்கே பாரு புட்டிக் பற்றி நீ கவலைப்படாதம்மா, அதை ஒன்றுமே பிரச்சனை ஆள் வச்சு கூட பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது தேவைன்னா நான் கூட பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, நீ 2 வேலையும் பண்ணலாம் அபி, நீ ரொம்ப திறமைசாலி அபி அப்படின்னோடனே, அபி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறேன், ப்ளீஸ் அபி ஒத்துக்கமா அப்படின்னோடனே, சரிங்க பாட்டி உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. சரி அமைதி நின்றுட்டே இருந்தா எப்படி, போய் முதல்ல வந்து கிளம்பிட்டு வா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அபியும் கிளம்புறதுக்காக போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா வந்து முரளிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. நம்ம எப்படியாவது இவங்களை பிரிக்கணும்னு திட்டம் போட்டால் ஆஃபீஸில் இவங்க ஒன்றா சேர்றாங்களே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் போட்ட திட்டம் இப்படியே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ அபி போக விடாமல் எப்படி தடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு முரளி. முரளியை பார்க்க வந்து ராகவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. விடவே மாட்டேன், என் அக்காவோட வாழ்க்கையை பாழாக்குவா நினைக்கிறீங்க, உங்களை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறீங்களா, இப்போ எப்படி அபி கூட நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசுவீங்க, கூட இருப்பீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா, எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இங்கே வந்து அபி என்ன கிளம்பி வராங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மேலே கை போடுறாரு. அபிக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தோல் மேலே கை போட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இது என்ன பார்த்து முரளிக்கு வயிறாக ஏறிது, பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. சுந்தரியை பார்த்து, என்ன நடக்குதுங்க அப்படின்னோடனே, எனக்கே ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சைகை காட்டுறாங்க சுந்தரி. அடுத்து வந்து, வா அபி நம்ம போகலாம், முன்னாடி வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அணைச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அபிக்கு ஒன்றுமே புரியாமல் போகிறாங்க.